இன்னைக்கு நாம ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன ப்ராடக்ட்னு நான் போக போக சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நான் மீஷோவில் வெறும் 59 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதை வந்து நான் ஆன்லைனில் பே பண்ணதுனால 59 ரூபாய் வந்துச்சு. நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் ஆகும். அது வேறு எந்த ப்ராடக்ட்டும் இல்லை, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்லைசர் தான். இதில் 4 பிளேடு இருக்குது. இந்த 4 பிளேடு தான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து நமக்கு சாப் பண்ணி தரும். அந்த 4 பிளேடை தவிர மற்ற ஃபுல்லாக எல்லாமே பிளாஸ்டிக் தான். அந்த பிளேடு இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து நம்ம நட்ஸை போட்டுட்டு மேலே இருக்க க்ரீன் கலரை வச்சு மூடி லைட்டாக அப்படி திருகுனோன்னா அப்படியே சாப் ஆகி அந்த பிளேட் வழியாக எல்லாமே கீழே விழுகும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் அந்த பிளேடு இருக்க இடத்துல போட்டு அந்த க்ரீன் கலரை வச்சு லைட்டாக அப்படியே சுற்றுறேன் பாருங்கள். எல்லாமே சாப் ஆகி அந்த தட்டில் விழுகுது. இது நம்ம ப்ரௌனிஸ் பேக் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கு தான் அதை வாங்கியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக எல்லாம் சாப் ஆகி விழுகுதுன்னு. நான் பாதி தான் சாப் பண்ணேன், பேலன்ஸ் பாதி எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்காக பார்த்தேன். பாருங்கள் பாதாம்லாம் எவ்வளோ சூப்பராக சாப் ஆகி இருக்குன்னு. இதை நம்ம கத்திலாம் யூஸ் பண்ணி கட் பண்ணோன்னா இவ்வளோ ஃபைனாலாம் வராது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து நான் பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருந்தேன். அதை சாப் பண்ணி பார்த்தேன். அது ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு வேலை செய்யலை. அப்படியே அந்த கிரேப்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பிளேட்லேயே மாட்டிக்கிருச்சு. அதை வெளியிலே எடுக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. அதே மாதிரி நட்ஸ் போடுறப்போ ட்ரை ஃப்ரூட்டையும் சேர்த்து போடாதீங்க, அதுவுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நட்ஸ் தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கு. அடுத்ததாக எனக்கு புது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு இஞ்சியை எடுத்து அதுக்குள்ளே போட்டு பார்த்து சாப் ஆகுதான்னு பார்த்தேன். இஞ்சியை வந்து நான் ஃபுல்லாக போடாமல் ஒரு பாதி பீஸ் குட்டியாக எடுத்து அதை உடச்சி அதுக்குள்ளே போட்டேன். அதையும் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுவுமே நல்லா சாப் ஆக தான் செஞ்சிச்சு. ஆனால் என்ன ரொம்ப லேட் ஆச்சு பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து 50-50 தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் அளவுக்கு ரொம்ப மோசமாக உள்ள மாட்டிக்கவும் செய்யலை, நட்ஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் விழுகலை. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு 10க்கு வந்து 8 கொடுப்பேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.